கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 மாசம் பொதுவாக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பல்லா இருக்கலாம், இல்ல 2 பல்லா இருக்கலாம், இல்ல இருக்கிற எல்லா பல்லுமே வைக்கிறதா இருந்தா கூட இதே டைம் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து ஆகும். இது கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் வரையும் கூட சில நேரத்தில் டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். ஒரு 3ல இருந்து 4 மாசம் வரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி இருக்கிற பல்ல வந்துட்டு ஒரு 1 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள, அதாவது ஒரு 45ல இருந்து 60 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டென்டல் இம்ப்ளான்ஸ் தான் போட்டுட்டோமே நம்ம வந்துட்டு ஆக்சுவலி பல்ல பற்றி மறந்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு வந்துட்டு சாப்பாடு சேர்ந்துச்சு அப்படின்னா பற்களை சுற்றி சாப்பாடு சேரும்போது என்ன பாதிப்பு வருமோ கிட்டத்தட்ட அதே பாதிப்பு தான் டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு சாப்பாடு சேரும்போது நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அந்த டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி அழுக்கு சேர்ந்துருக்கதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம கூட நீடிக்கும். நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம ஒரே ஒரு பல்லு மட்டும் நம்ம இப்போ வைக்க போகிறோம் அப்படின்னா உள்ள பயன்படுத்தக்கூடிய இம்ப்ளான்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பல்லு வைக்கணுன்ற அவசியம் உண்டு. இப்போ இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20ல இருந்து 22,000, அதாவது 20ல இருந்து 22,000 வரை வரலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய பல்லு வந்துட்டு நமக்கு 6,000ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 6,000ல ஜிர்கோனியா இல்லாட்டினா வந்துட்டு மெட்டல் ஃப்ரீ பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிர்கோனியா பல்லை நம்ம பயன்படுத்தும் போது 10,000 ரூபாய் வரை நமக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிகமாக வந்துட்டு நம்ம இம்ப்ளான்ஸ் போட நமக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு குறையறதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் பார்க்குறவங்க பார்த்தோன்னா 85 வயசு ஆகுது. 85 வயசு ஆகும்போது இவங்களுக்கு வந்துட்டு எலும்பு ரொம்பவே தேஞ்சு போயிடுச்சு. இந்த எலும்பு ரொம்பவே தேஞ்சு போயிருக்கிற பட்சத்தில் சாதாரண நம்ம போடக்கூடிய டென்ச்சர் இல்லைனா வந்துட்டு பல் செட் வந்துட்டு இவங்களுக்கு பயன்படுத்த முடியல. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 இம்ப்ளான்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு போட்டு அந்த 5 இம்ப்ளான்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம செட் பண்ணுறோம். இப்போ இந்த 5 இம்ப்ளான்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்ரேல பார்க்குற மாதிரி 3-2 வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த 5 இம்ப்ளான்ஸுக்கு மேலே நம்ம கழட்டி மாட்டக்கூடிய செட் மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த கழட்டி மாட்டக்கூடிய செட்டோட அடிப்பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த இம்ப்ளான்ஸ் மேலே கரெக்டாக உட்கார மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி பல்லு வச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க எல்லா பல்லையும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த டென்டல் இம்ப்ளான்ஸுக்கு மேலே இவங்களுக்கு செட் வச்சு கொடுத்துட்டோம். இப்போ இந்த படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு பல்லை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.